பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். வீட்டில் தொடர்ந்து கொஞ்ச நாட்களாகவே ஒரே துக்கமும் வருத்தமுமா இருக்கிறதா? காரணமே தெரியாமல் கண்ணீரும் வேதனையுமா இருக்கிறதா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இனி உன் குடும்பத்துல அழுகையின் சத்தமும் கூக்குரல் சத்தமும் கேட்கப்படுவதில்லை. வருத்தமும் எல்லா விதமான துன்பங்களும் உங்க குடும்பத்தை விட்டு இன்றோடு போக போகிறது. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 65 19 வசனத்துல இப்படியா சொல்லுகிறாரு, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்பது இல்லை. எருசலேம் என்றால் 2 அர்த்தம் நமக்கு காட்டுது. எரு என்றால் இருக்கிற இடம், அது ஆபீஸா இருக்கலாம், வீடா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வேலை ஸ்தலங்களா இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம இருக்கிற இடத்துல காணப்படுகிறதான ஒரு இடம், இருப்பிடம். சாலேம் என்றால் சமாதானம். நம்மளுடைய இருக்கிற இடத்துல சமாதானம். ஒரு சமாதானம் இல்லாத வீட்டுல தான் கண்ணீர், வேதனை, துக்கம், வியாதி, மரணம் பல விதத்துல வரும். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் எந்த வீட்டுல சமாதானத்தை கொடுக்குவேன் அப்படின்னு சொல்றாரோ அந்த வசனத்துக்கு கீழே பாருங்க, எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தர் நம்மேல் மகிழ்ச்சியா இருக்கிறாரு. அதனால நம்ம இருக்கிற இடம் சமாதானத்தோடு இருக்கிறது இல்லையா? கர்த்தர் நம்ம கூட இருந்தா எதுவுமே இல்லை இல்லையா? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யுத்தம் அவருடையதாய் மாறும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவர் சகலவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால அவர் நம்ம கூட இருக்கிறதுனால அங்க என்ன பண்ணுமா, கர்த்தர் நம்மேல் மகிழ்ச்சியா இருக்கிறது நிமித்தம் சமாதானம் நம்ம குடும்பத்துல வரும். சமாதானம் வந்ததுனால கண்ணீரோ, வேதனையோ, வியாதியோ, கஷ்டங்களோ, அவதூறோ, அவமானமோ, நிந்தையோ இனி நம்ம குடும்பத்துல இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி நம்மளுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது என்பதாக தான் வேதம் சொல்லுகிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சமாதானமா சந்தோஷமா இருங்க. அவர் உங்க மேல் மகிழ்ச்சியா இருப்பார். அப்போ என்ன ஆகுமா, உங்க வீட்டுல சமாதானம் வரும். அப்போ உங்க வீட்டுல இருக்கிற எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்க விட்டு ஓடி போகும். சமாதானம் உங்களை தேடி வரும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக செபிக்கிறோம் ராஜா. யார குடும்பத்துலலாம் கண்ணீர், வேதனை, துக்கம் இருக்கிறதோ அவங்க எல்லா கண்ணீரையும் மாற்றி சமாதானத்தோடு நடத்துவீராக. உங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் தேடி வரட்டும் அப்பா. சமாதானத்தினால் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.